இங்கே இந்த கரடி ஒரு சுவிட்சை அழுத்துது. ஒன்னே அங்க இருக்க எல்லா துணியும் அது மேல வந்து விழுது. இப்ப இருக்க எல்லா துணியும் எடுத்துட்டு போய் வாஷிங் மிஷின்ல போடுது. அது போட்டிருக்க ட்ரெஸ் கூட கலட்டி அந்த வாஷிங் மிஷின்ல போடுது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஞாபகம் வருது அது போட்டு இந்த ரெட் கலர் சாக்ஸ் கூட அந்த வாஷிங் மிஷின்ல போயிடுச்சுன்னு. இப்ப அந்த வாஷிங் மிஷினை போய் திறக்க ட்ரை பண்ணுது, ஆனா திறக்க முடியல. அதோட ஹேண்டில் தான் இது கையில வருது. இப்ப மொத்த யூனிஃபார்மும் ரெட் கலரா ஆயிடுது. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இதே எல்லாரும் பாக்குறாங்க. ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸோட கலரும் மாறிடுது. இப்ப சாப்பிடலான்னு ஒரு வாயை எடுத்து சாப்பிடுறது நல்லாவே இல்ல. அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் இது நல்லாவே இல்லையே, எப்படி சாப்பிடுறீங்கன்னு கேக்குது. அந்த சமையல்காரருக்கு மட்டும் நீ இப்படி பேச தெரிஞ்சிச்சு உனக்கு அவ்வளவுதான் சொல்றாங்க. ஆனா அந்த கரடி எதை பத்தியும் கவலைப்படாம அந்த சமையல்காரர்கிட்ட போயிட்டு என்ன சமைச்சிருக்கு, இதெல்லாம் ஒரு பிரெட்டை வாயிலே வைக்க முடியல, நீ என்ன சாப்பாடு செய்யறன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கு. இப்ப அந்த சமையல்காரருக்கு ரொம்ப கோவம் வருது. அப்ப அந்த கரடி அடிக்கலான்னு போறாரு. அந்த கரடி அது வச்சிருக்க சாண்ட்விச் எடுத்து அவர் வாயில வைக்குது. அதை சாப்பிட்டுதான் அவர் ஆச்சரியப்படுறாரு. இது நீ செஞ்சியன்னு கேக்குறாரு. அந்த கரடியை ஆமான்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த கரடியை அவரோட அசிஸ்டண்டா வச்சுக்கிறாரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து நல்லா சமைக்கிறாங்க. அந்த ஜெயில இருக்க கேண்டீன்ல ஒரு டெசர்ட் ஃபேக்டரி மாதிரியே மாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெயில எல்லாரும் ரொம்ப நல்லா சாப்பிடுறாங்க. கரடி ஒரு நாள் தூங்குறப்போ அதோட வீட்டோட ஞாபகம் இதுக்கு வருது. அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு இடமா தப்பிச்சு கடைசியா ஒரு ஏர் பலூன் மூலியமா எல்லாரும் தப்பிச்சு போயிடுறாங்க. கடைசியா அந்த கரடி அவன் பேரண்ட்ஸையும் மீட் பண்ணிடுறான். உங்களுக்கு கரடி ரொம்ப பிடிக்கும்னா ஒரு பிரவுன் ஹார்டின் போட்டுட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.